நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தை குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஞான ஸ்நானம் கட்டாயம் பெற வேண்டுமா? யாருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும்? யார் ஞான ஸ்நானம் எடுக்கலாம்? யார் ஞான ஸ்நானம் கொடுக்கலாம்? எதற்காக ஞான ஸ்நானம் பெற வேண்டும்? 10 காரியங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன அடுத்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த 7 காரியங்கள் நம்ம ஞான ஸ்நானத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும்? எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுப்பாங்க, ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு எப்படி வாழணும் அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு எப்படி வாழணும் என்று சட்டமாக திட்டமாக பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41, 42, 43 வசனங்களை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வளர வேண்டும். 2வது, அந்யோன்யத்தில் இருக்க வேண்டும். 3வது, அப்பம் பிட்குதலில் இருக்க வேண்டும். 4வது, ஜெபம் பண்ணுதலில் சரியாக இருக்க வேண்டும். 5வது, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஸோ இந்த 5 காரியங்களை குறித்து இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கணும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென், ஆமென். அப்போஸ்தல உபதேசம் தான் சரியான உபதேசம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் போதித்தார்கள். அந்த உபதேசத்தை தவிர தேவதூதர்களே இறங்கி வந்து பிரசங்கம் பண்ணாலும் சபிக்கப்பட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, திருப்பி நாங்களே உங்களுக்கு சொல்லி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தாலும் சரி விரட்டி விட்டுறணும். நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் எழுதியிருக்கு. அப்ப நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம், அது என்ன சுவிசேஷம்? அதுதான் அப்போஸ்தல சுவிசேஷம், அப்போஸ்தல உபதேசம். என்ன உபதேசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மனித குமாரனாக அவதரித்து நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன் ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் எப்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே வானத்துக்கு எழுந்தருளி போயிருக்கிறார். அவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போயிருக்கிறாரோ அப்படியே மீண்டும் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் சீக்கிரம் வருகிறார். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். ஆமா, இது அப்போஸ்தல உபதேசம். இது கூடான தொடர்ச்சி நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். மற்ற உபதேசம் என்ன உபதேசம் இல்லையா? மிஞ்சின கிருபை என்கிற உபதேசம் இருக்கிறது. யெகோவா மட்டும்தான் என்று சொல்லுகிற உபதேசம் இருக்கிறது. இயேசு மட்டும்தான் என்று சொல்லுகிற உபதேசம் இருக்கிறது. பிரதர்ஸ், நண்பர்கள் மட்டும்தான் என்று சொல்லுகிற உபதேசம் இருக்கிறது. சினிமா பாடல்களை பாடி ஆடுகிற உபதேசம் இருக்கிறது. மேடைகளிலே கலர் கலராக லைட்டு புகெல்லாம் போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடி
டான்ஸ் ஆட வைக்கிற உபதேசங்கள் இருக்கிறது. இப்படி பலவிதமான உபதேசங்கள் இருக்கிறது. ஆனா நமக்கு தெரியணும், வேதம் சொல்லுகிறது, நமக்கு தெரிய வேண்டும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்குகிற உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆமா, கொஞ்சம் கடினமா இருக்கும் இல்லைங்களா? நல்லா சீனி நல்ல இனிப்பா தான் இருக்கும். டெய்லி சீனியா 1 கிலோ தின்னு பாருங்களேன், 5 நாள்ல சுகர் வந்துடும் இல்லைங்களா? பாவக்காய் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா அப்பப்ப பாவக்காய் தின்னீங்கன்னா அப்படி சுகர் வியாதிலாம் வராம பாதுகாக்கும் இல்லைங்களா? கசப்பு தேவை, ரொம்பவும் தேவையில்லை, அளவோடு தேவை. நாங்களே சுவிசேஷத்தை மாத்தி சொன்னாலும் அடிச்சு விரட்டி விட்டுரும். ஆமா, உங்களுக்கு போதிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, தேவ தூதனையே ஆண்டவர் சொல்றாரு, சபிக்க சொல்றாரு, தப்பான உபதேசத்தை சொன்னான். ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக இடங்களில தவறான உபதேசங்கள். நீங்க பாவம் பண்றீங்களா? தப்பு இல்லைங்க, உங்க பாவத்துக்காகத்தான் இயேசு சிலுவை சுமந்தார். ஆமா, நீங்க அநியாயம் பண்றீங்களா? தப்பு இல்ல, உங்க அநியாயத்துக்காகத்தான் இயேசு சிலுவை சுமந்தார். நீங்க கொள்ளையடிக்கிறீர்களா? பரவாயில்ல, உங்க கொள்ளையடித்தலுக்காகத்தான் இயேசு சிலுவை சுமந்தார். நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசை வைக்கீங்களா? பரவாயில்ல, உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவை சுமந்தார். நீங்க அடுத்தவன் வீட்டை ஏமாத்தி எடுக்க போறீங்களா? பரவாயில்ல, உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவை சுமந்தார். இப்படி எல்லாத்தையும் பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு வந்துருவ என்கிற ஒரு துர் உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்கவே கூடாது. ஆமா, பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் கண்டிப்பு, புதிய ஏற்பாட்டில் அன்பு மட்டும் அப்படின்னு சொன்னா நம்ப கூடாது. புதிய ஏற்பாட்டில் சாட்டை எடுத்த கர்த்தர் நம்ம கர்த்தர் வெளுத்துருவாரு. சாட்டை எடுத்து நிறைய பேர் கள்ள உபதேசம் என்ன, பழைய ஏற்பாடு கடினமா இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் கடினமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க 4 சுவிசேஷத்தை மட்டும் எடுங்க. இயேசு போதிச்சார் இல்லையா, அதை மட்டும் கையில் எடுங்க. மீதி அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்ததை கேட்காதீங்க, பழைய ஏற்பாட்டில் மூப்பர்கள் சொல்லி கொடுத்ததை கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அன்பானவர், அதை மட்டும் கேளுங்க. உண்மைதான், இயேசு அன்பானவர் தான், யார் இல்லைன்னு சொன்னா. அதே அன்பான தெய்வம் சாட்டையையும் கையில் எடுத்தார், மறந்துடாதீங்க. ஆமா, அதே அன்பான தெய்வம் தான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருதுன்னார். நீ என்ன கிரிய பண்ணி இருக்கிறியோ அதற்கேற்ற பலன் நிச்சயமா வரும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென், ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் கள்ள உபதேசம் எப்படி வரும், நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து விட்டார். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என் பிள்ளையே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை சத்திய வார்த்தையின்படி தேவன் கற்றுக் கொடுத்துட்டார். கள்ள உபதேசத்துக்கு அடிபணிந்து விடாதே, அலைபாய்கிற உபதேசம் வேண்டாம், அப்போஸ்தல உபதேசத்துல நிலைத்திரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இது அப்போஸ்தல உபதேசம். சும்மா தடவி கொடுத்து ஐயோ கண்டிச்சு பேசினா காணிக்க வராது, கண்டிச்சு பேசினா தசமபாகம் வராது, கண்டிச்சு பேச அவன் காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னு கண்டிக்காம தடவி கொடுத்து உபதேசம் பண்ணா அது கள்ள உபதேசம். தப்புன்னா தப்பு தான், யாரா இருந்தாலும் சரி. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும் இருக்காரு. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற சில காரியங்கள் சிலருக்கு பிடிக்காது, ஆனா சொன்னது நடந்துரும். இப்ப சிலரை சொல்லுவேன், நீங்க எங்க சபைக்கு வரமாட்டீங்க பாருங்க அப்படின்னு. அவங்க நீங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆமா, நீங்க வரமாட்டீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, 3 மாசத்துக்குள்ள வரமாட்டீங்க. அதே மாதிரி அவங்க வர முடியாத சூழல் வந்துடும், அவங்க வரமாட்டாங்க சபைக்கு. ஆனா அவங்க ஏன் வரமாட்டாங்க அப்படிங்கறத சொல்லுவேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
வரமாட்டீங்கிறத ஏத்துக்கொண்டு வராம போயிருவாங்க. ஆனா ஏன் வரமாட்டீங்க அப்படிங்கறத சொன்னா அதை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப நீ வரமாட்டேன்னு சொல்றது நடந்துச்சு, நீ வரல. ஆனா ஏன் வரமாட்டேன்னு சொன்னா அது நடக்காதாப்போ? அப்ப ஒண்ணு நடக்கும் ஒண்ணு நடக்காது இல்லையா? அப்ப அப்போஸ்தல உபதேசத்துல கடிந்து கொண்டு புத்தி சொன்னா அது வேண்டாம். தடவி கொடுத்து புத்தி சொன்னா ரைட், இவர் தான் சூப்பர் பாஸ்டர், இவர் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டார். நீ வாயா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, காணிக்க மட்டும் கரெக்டா கொடுத்துரு, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஆனா காணிக்க மட்டும் கரெக்டா போ அப்படின்னா ஆஹா இதுதான் சபை, சூப்பர் சபை, நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இல்ல. அப்போஸ்தல உபதேசம் என்ன சொல்லும் தெரியுமா? 10 நாளும் முத்தா இருக்கணும், பரலோகத்துக்கு வரணும், அவ்வளவுதான். 10 ஆத்மாவா பரவாயில்ல, பரலோகத்துக்கு வரட்டும். நாங்க 1000 ஆத்மா வச்சிருக்கிறேன் நரகத்துக்கு கொண்டு போறோங்கிறது அல்ல. நான் அடிக்கடி ஆத்மாதாய பயிற்சி சொல்ற கேரட் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஊட்டியில நான் இந்த கேரட்டு, இந்த கோஸு, காலிஃபிளவர் எல்லாம் விவசாயம் பண்ற ஒரு விவசாயி அந்த சபையில இருக்காரு. கூட்டு போய் அந்த கேரட் அறுவடை பண்ற இடத்துல காட்டுறாங்க. எனக்கு அறுவடை பண்ற நாள்ல அதை பாக்குறோம். நாங்க அறுவடை பண்றாங்க. ஒரு கேரட்டை பாத்தீங்கன்னா மேல சும்மா செழிப்பா இருக்கு, இலையும் தலையும் கொலையுமா, பார்க்கவே அழகா இருக்கு அந்த செடி. ஏன் கண்ணு அதுல போகுது, அடே இந்த செடி அழகா இருக்க. பக்கத்துல சூம்பி போய் 2 இலையோட ஒண்ணு நிக்கி, 2 இலை 3 இலை தான் இருக்கு, மேல இலையவே காணும். ஆமா, அப்ப நான் சொல்றேன் இது இவ்வளவு இலையும் தலையுமா இருக்க, அப்ப இந்த கேரட் எவ்வளவு தண்டியா இருக்கும்னு, செழிப்பா இருக்கும் இல்லையா அப்படின்னு தெரியாததுனால அந்த விவசாயிட்ட கேட்க, அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்ட என் கண்ணு முன்னால அந்த கேரட்டை அப்படியே புடுங்குறாரு. புடுங்குனா சுண்டு விரல் சைஸ்ல தான் கேரட் இருக்கு. இந்த இலை இல்லாம லேசா கொஞ்சம் கொஞ்சம் தான் இலை இருக்கு மேல. அந்த கேரட் இருக்குல்ல, இங்க கேரட்டே இருக்காதுன்னு நினைச்சா அவர் புடுங்குறாரு. அந்த கேரட் என் கைத்தண்டிக்கு இருக்கு. அப்ப மேல ரொம்ப செழிப்பா அழகா இருக்கு, உள்ள ஒன்னையும் காணும். இன்னைக்கு கள்ள உபதேசம் இப்படித்தான் இருக்கு. மேல பயங்கரமா இருக்கும், செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆடம்பரமா இருக்கும், உள்ள பரலோகத்துக்கு ஏற்ற காரியம் ஒண்ணுமே இருக்காது. ஆமா, 10 நாளும் பரலோகத்துக்கு வர்றதா இருக்கணும் தேவ ஜனமே. அதுதான் அப்போஸ்தல உபதேசம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு, 1-2 சேர்க்க மாட்டாங்க, திரளாய். இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க, ஐயோ இவரு கடிந்து கொள்கிறாருன்னு இன்னொரு இடத்துக்கு போயிருவாங்க, அங்க கடிந்து கொண்டா இன்னொரு இடம், இப்படி சுத்தி 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 நரகத்தை நோக்கி ஒரே ஓட்டம், அவ்வளவுதான். சில பேரு ஆண்டவர் புடுங்கி நட்டுறது, சில அது விவசாயத்தின்படிதான். நெல் வளருதுன்னா நெல்ல விதைச்ச இடத்துல வளர விட மாட்டாரு, முதல்ல இடத்துல விதைப்பாரு, அது முளைக்கும், அது முளைச்சு அப்படி வரும்போது அதை வேரோட பிடுங்கிடுவாங்க. வேரோட பிடுங்கி இன்னொரு நிலத்துல கொண்டு நட்டுவாங்களே, அந்த இடத்து தோட்டக்காரன் என்ன செய்வான், அதை நல்லா உரம் போட்டு தண்ணி ஊத்தி வளர்த்து அருமையான நெற்கதிர்கள் வரும். அது வேற இது வேற, தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. சபையா போற ஆள் வேற, ஆனா ஒரு சபையிலிருந்து புடுங்கி இன்னொரு சபையில கொண்டு நட்டிடுவார். ஆவி இல்லாத சபை, செத்த சபையிலிருந்து புடுங்கி ஆவி உள்ள சபையில கொண்டு நட்டிடுவார். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல், அது வித்தியாசத்தை எப்படி பார்க்கலாம், உங்க வாழ்க்கையை மர்வமாகிறத நீங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க ஏற்கனவே இருந்த இடத்துலயும் இப்ப இருக்கிற இடத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க அனுதினமும் பார்க்கலாம். அதுதான் அப்போஸ்தல உபதேசம். ஆனா மற்றவர்கள் எப்படி இருப்பாங்களாம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், பொறுக்க முடியாது ஆரோக்கியமான உபதேசம். என்ன கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு இவரு, என்ன அதை செய்யாத இதை செய்யாதங்கிற அறிவுரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா, என்னத்தை போட்டு கீழ்ப்படிய, பொண்டாட்டிய அன்பா நடத்தணுமா, என்னத்தை பொண்டாட்டிய அன்பா நடத்த, பிள்ளைகளை நேசிக்க, என்னத்தை போட்டு நேசிக்க. நம்ம ஏதாவது அறிவுரை சொன்னா மண்டையிலே ஏறாது. அப்போஸ்தல உபதேசங்கிறது வெறும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றது மட்டுமல்லங்க, உங்க குடும்பம் நடத்துகிற விதத்தை பார்த்து உங்களுக்கு அறிவுரை சொல்லுவதும் அப்போஸ்தல உபதேசம். ஆமா, உங்களை பரலோகத்துக்கு நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன், அவன் தான் அப்போஸ்தலன். அந்த அப்போஸ்தலன் தான் உங்களை சரியா நடத்தி கொண்டு போகணும். பேருக்கு முன்னால அப்போஸ்தலர் ஜான் அப்படி போட்டுக்கிறவா, அப்படி கிடையாது. பேருக்கு முன்னால போடுற அப்போஸ்தலர் அல்ல. நிறைய பேர் போட்டிருப்பாங்க பாஸ்டர் மாதிரி, நிறைய பாஸ்டர் விசிட்டிங் கார்டு பாருங்க அப்போஸ்தலர் இன்னார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேருக்கு முன்னால அப்போஸ்தலர் இருக்கும். விசிட்டிங் கார்டுல அப்போஸ்தலர்னு பேர் பெருசு இல்லைங்க, பரலோகத்துல உங்களுக்கு அப்போஸ்தலர்னு பேர் இருக்கும். ஆமா, அதற்கு பூமியிலே பிள்ளைகளை நடத்துகிற விடத்துல நடத்தணும். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு.
தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. நீ அப்போஸ்தலரோட ஊழியத்தை செய்ய போறியா? தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவிடா. வெளுத்துருவானுங்க, உன்னைய கஷ்டப்படுத்துவாங்க, உன்னை துக்கப்படுத்துவாங்க. ஆமா, நீ தீங்கு அனுபவி. ஆனா பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துரு. உன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை பரலோகத்துக்கு கொண்டு வந்து. நான் அடிக்கடி சொல்ற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஆடும் பன்னிக்குட்டியும். ஆமா, ஆடு விளையாட பெற்றதுங்க, பன்னிக்குட்டி இல்லைங்களா? நம்மகிட்ட 10,000 பன்னிக்குட்டி இருக்குன்னு சொல்றதை விட எங்கள்கிட்ட ஒரு 10 ஆடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பன்னிக்குட்டி வேண்டாம், ஆடு தான் வேணும். ஆடு ஆவிக்குரிய ஆடு. தேவ ஜனமே, அப்போஸ்தல உபதேசத்துல ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வளர ஆரம்பிக்கணும். பேருக்கு தண்ணி தொட்டியில முக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரைட், என்ன உபதேசத்தையும் கேட்டுக்கலாம். அப்படி இருக்க கூடாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வந்துட்டீங்க. அப்போஸ்தல உபதேசத்துல வந்தா அந்த அப்போஸ்தல ஊழியர் நடத்துகிற விதத்துல கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிக்க வேண்டும். இல்ல, வேதம் சொல்லுகிறது எஜமானுக்கு மிஞ்சிய வேலைக்காரன் அல்ல, போதகனுக்கு மிஞ்சிய ஊழியக்காரனும் அல்ல. இல்லைங்களா? அப்ப நம்ம எஜமானுக்கு மிஞ்சின வேலைக்காரனா பெயரக்கூடாது. எவ்வளவுதான் நமக்கு அறிவு, எவ்வளவுதான் ஞானம், எவ்வளவுதான் படிப்பு, எவ்வளவு சிறந்த ஞானம் இருந்தாலும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கிதான் இருக்கணும். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. தேவ ஜனமே, உனக்காக உபவாசம் போட்டு, உனக்காக விழித்திருந்து, உனக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற ஊழியக்காரனை துக்கப்படுத்தக்கூடாது. ஊழியக்காரன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா உங்க ஆசீர்வாதத்துக்கான ஒளிய உங்க தீமைக்கு கிடையவே கிடையாது. உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உங்களை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக தான் நல்ல வார்த்தைகளை தேவன் தருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர்கிட்ட பதில் வந்தா கர்த்தர் பதில் கொடுத்துட்டார் நினைக்காது. நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்க, ஜெபத்துக்கு பதில் வந்துட்டுன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், சரி. ஜெபத்துக்கு பதில் வரவே இல்லை, காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னா கர்த்தர் பதில் கொடுக்கலன்னு அர்த்தமா? கிடையாது. கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். என்னது? தரமாட்டேன்டா உனக்கு, நீ கேட்டதா தரமாட்டேன். இது பதில் தானே இல்லையா? இது பதில் தானே. இன்னும் கிடைக்கலையே, நீ கேட்டதே சரியில்லை, நீ கேட்டது சரியில்லை, உனக்கு கிடைக்கலன்னா பதில் கொடுத்துட்டேன், தரமாட்டேன்னு சொல்றது ஒரு பதில் தான். அந்த மாதிரி ஊழியக்காரன் விஷயத்தை சொல்லும் போது அதுவும் பதில் தான். கேட்கணும். அதை கேட்டு ஏன் சொன்னாங்க, அப்ப இதன் பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. எப்பவுமே தேவன் ஒரு தீமையின் பாதையில நடத்தும் போது ஒரு பெரிய நன்மையை வச்சிருப்பாருங்க. அதான் அப்போஸ்தல உபதேசங்க. அதை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அப்போஸ்தல உபதேசத்துல நடந்தா பரலோகத்துக்கு வந்துருவீங்க. கண்டமேனிக்கு அங்க ஆசீர்வாதமா இருக்கு, இங்க செழிப்பா இருக்கு, இங்க ஆடம்பரமா இருக்கு, இங்க அப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, ஓடி 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 அப்படியே ஓட்டம் நேரம் நரகத்தில் ஒண்ணு நிப்பாட்டும். அது வேண்டாம். அப்போஸ்தல உபதேசம் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இரண்டாவது அந்யோன்யத்துல நிலைச்சிருக்கணும். அந்யோன்யம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. ஆமென். முதல்ல அப்போஸ்தல உபதேசத்துல வளரணும், ரெண்டாவது அந்யோன்யத்துல வளரணும். சபையில ஊழியக்காரர்களோடு விசுவாசிகளோடு ஒருவருக்கொருவர் அந்யோன்யமா இருக்கணும். எப்படி? உலக பிரகாரமாவா? சில பேர் வந்த உடனே உங்க போன் நம்பர் தாங்க, எங்க போன் நம்பர் தாங்க, நம்ம போன் நம்பரை பரிமாறிக்கொள்வோம், வாட்ஸ்அப்ல பேசுவோம், ஜாலியா இருப்போம். அதான் அந்யோன்யம். அதான் அந்யோன்யம் அல்ல. ஒருவரை ஒருவர் ஜெபத்துல தாங்குங்க. ஒருத்தர் கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் உதவி செய்யுங்க. அந்யோன்யமா இருங்க.
தேவ அன்புல அந்யோன்யமா இருங்க, தேவ ஐக்கியத்துல அந்யோன்யமா இருங்க, சபை கூடி வருதலிலே அந்யோன்யமா இருங்க. அந்த அந்யோன்யம் வேற, போன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப்ல பேசுறது வேற. தேவ ஜனமே, அந்யோன்யம் என்பது தேவ அன்பில வளர வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. இந்த அந்யோன்யம் என்னது? நான் ரட்சிக்கப்பட்ட என் சகோதரனை மட்டும்தான் நேசிப்பேன், என் கூட பிறந்த சகோதரனை மட்டும்தான் நேசிப்பேன், அப்படியே அந்யோன்யம் கிடையாது. ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அவன் வேற மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், அவனையும் நேசிங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க. அவனோடு உலக பிரகாரமான அந்யோன்யம் வேண்டாம், அவனோடு அன்பாக பழகி அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அந்த அந்யோன்யத்தை பயன்படுத்துங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். சில பேர் வந்தா சபையில, பெரிய பெரிய சபையில பாருங்களேன், யாரு எங்க இருந்து வரானே தெரியாது, பாஸ்டருக்கே தெரியாது. பெரும்பாலும் பாஸ்டருக்கே நீ எங்க சபை விசுவாசியாடா? ஆமா, இந்த காமெடியா சொல்லுவாங்க, சாலமோன்லாம் எத்தனை 1000 பொண்டாட்டி கட்டியிருக்கான், எத்தனை புள்ள இருக்கும், அவன் புள்ளைய முன்னால வந்து அப்பான்னு கூப்பிட்டா சாலமோனுக்கு தெரியுமான்னு தெரியல. கேட்டா நீ என் பிள்ளையாடா அப்படின்னு தான் கேட்டிருப்பான் சாலமோன். எத்தனை பிள்ளைய ஞாபகத்தில் வச்சிருப்பான்? பொண்டாட்டியா 1000க்கு மேல இருக்கா, 1000க்கு மேல பொண்டாட்டினா புள்ள எத்தனை இருக்கும்? அவன் சொந்த பிள்ளைய முன்னால வந்து அப்பான்னு கூப்பிட்டா அப்பாவாடா, சரி ஓகேடா அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு நிறைய சபை அப்படித்தான் இருக்கு. பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, நீங்க எந்த சபைக்கு போறீங்க? உங்க சபை தான் பாஸ்டர். அப்படியா? வாங்க வாங்க, சோத்திரம் காணிக்க போட்டீங்களா? போடுறோம். ரைட் ரைட். எவ்வளவு சீ இருக்கு உங்கள்கிட்ட? என்ன ஒரு ஊழியக்காரர் கேட்டா பாருங்க, செத்து போயிட்டா இப்போ இல்ல, என்னை பார்த்து கேட்காரு. ஆமா, வந்திருக்காரு புதுசா வந்துட்டு, ஜான் என்னை பத்தி பிரபலமா சொல்லிட்டாங்க, ரொம்ப ஊழியம் பண்றாரு, காசு ரொம்ப இருக்கு, அப்பனா ரொம்ப செல்வந்த நேரம். வந்த உடனே கேட்காரு, பிரதர் உங்களுக்கு எத்தனை வீடு இருக்கு? நான் சிரிச்சேன் அதுக்கு. பிரதர் ஒரு இத்தனை சீ தேருமா அப்படின்னாரு. இந்த வீடுகள் எல்லாம், வீடு உங்க சொத்து எல்லாம் ஒரு அமௌண்ட்டை சொல்லி ஒரு 10 சீ தேருமான்னாரு. சீனா என்னது அப்படின்னு அவர்கிட்ட. சீனா குரோர்ஸ், கோடி. ஏடா நீ ஊழியக்காரனாடா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். ஓ கோடின்னா விசுவாசி. ஓ கோடி, ஒரு 10 கோடி வச்சிருக்காரு விசுவாசி. இவர் அவன் 10 ரூபாய் கூட லாய்க்கில்லாத பையன், அவன் பக்கமே போவாதான், வீட்டுக்கே விசிட்டிங் போவாத, அவனுக்கா ஜெபிக்காத. இவன் 10 கோடி வச்சிருக்கான், இவனுக்கு ஜெபம் பண்ணு. அந்யோன்யமா இது? இது அந்யோன்யமா? அந்யோன்யம் என்பது சமமா இருக்கணும். ஏழைக்கும் ஒண்ணு, பணக்காரனுக்கும் ஒண்ணு, எல்லாருக்கும் ஒண்ணு. அதான் உண்மையான கர்த்தருடைய அந்யோன்யம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென் ஆமென். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அந்யோன்யம் சொன்ன உடனே உலக அந்யோன்யம் வந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்லி தாரேன். சபையா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், நெருங்கிய நட்பா இருக்கட்டும், அந்யோன்யம் வந்துட்டு 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துடும். ஆமா, அந்யோன்யம் ஆவிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். உலகம் தான் அந்த ஓநாய், நீங்க உலகத்துக்குள்ளதான் இருக்கீங்க. அந்யோன்யம் ரொம்ப முக்கியம். உலக அந்யோன்யம் வந்துடவே கூடாது. அதான் சொல்ல, ஒருத்தன் போன் நம்பரை ஒருத்தன் வாங்காத. அடிக்கடி நம்ம சபையில ஒளியவங்களை சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு சட்டமாவே சொல்லுவேன். இப்பதான் சொல்ல மாட்டேங்க. முந்தி பால்பாண்டி நகர்ல இருக்கும்போது அனௌன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஒவ்வொரு வாரமும். தயவு செய்து ஒருவர் போன் நம்பரை ஒருவர் வாங்காதீர்கள். உங்களுக்கு அந்யோன்யம் வேணுமா, சபையில வந்து காட்டுங்க அந்த அந்யோன்யத்தை. சபைக்கு வந்த பிறகு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இல்லையா, ஊழியக்காரர் வீடு விசிட்டிங் வைப்பார்ல, வீட்டு பிரேயர், குடும்ப பிரேயர் நடக்கும். அந்த குடும்ப பிரேயருக்கு வாங்க, உங்க அந்யோன்யத்தை காட்டுங்க. ஜெபத்துல அந்யோன்யத்தை காட்டுங்க. மற்ற எதுலையும் அந்யோன்யத்தை காட்டி நரகத்துக்கு போயிடாதீங்க. அப்ப அந்யோன்யம் மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். 3வது அற்பம்பிக்குதல் இல்லையா? முதல்ல அப்போஸ்தலர் உபதேசத்துல வளரணும், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு. 2வது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உண்மையான தேவ அந்யோன்யத்துல வளரணும். 3வது அப்பம்பிக்குதல் எப்படி இருக்கணும் இல்லையா? திருவிருந்து எடுக்கமே திருவிருந்து, அது எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வாசிங்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன்.
ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமேன், 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 ஆமேன். ஆதி நாட்கள்ல திருவிருந்து பந்தி கொடுக்க ஏசப்பா 5000 பேரை போஷிச்சார். என்னமோ அந்த நேரத்தில் அப்போஸ்தலருக்கு அந்த விசுவாசம் இல்லையோ என்னமோ தெரியல. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், இவங்களே அப்பம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஆதி நாட்களில் எல்லாரும் அப்பத்தை வீட்டில இருந்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவன் வீட்டில இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா, எல்லாருக்கும் அப்பம் ரெடி பண்ணுற அளவுக்கு சபையில் காசு இல்லைப்பா. ஏன்னா நிறைய ஜனங்கள் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்பட்டான் இல்லையா? கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு விசுவாசி இருந்திருப்பாங்க அப்போ சபைக்குள்ள. அவ்வளவு விசுவாசியை வச்சுக்கிட்டு அவ்வளவு பேருக்கும் அப்பம் கொடுக்க முடியாது, எல்லாம் அவனே கொண்டு வா அப்படின்னாச்சு. இப்ப அவன் அப்பத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. இங்க ஆராதனை முடிகிற வரைக்கும் காத்திருக்க முடியல. ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போதே சோத்தை திங்க ஆரம்பிச்ச மாதிரி பிரெட்டை திங்க ஆரம்பிச்சிட்டான், அப்பத்தை திங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப பவுல் கடிந்து கொண்டு சொல்றாரு, இல்ல உங்க வீடு இல்லையாடா சோறு திங்கிறதுக்கு, இந்த சோறு திங்கிறதுக்கா சபைக்கு வர நீ ஒண்ணு போல சாப்பிடு. அதனாலதான் இன்னைக்கு அப்பத்தை எல்லாருக்கும் வரிசையா கையில கொடுத்துட்டு காத்திருப்போம் இல்லையா? அப்பமும் ரசமும் கையில வாங்கிட்டு ஒருமித்து வாங்க. கையில வாங்கணும், வாயில போட்டக்கூடாது, முட்டாய் மாதிரி. சில பேர் கையில வாங்கினா இந்த வசனத்தை நேரடியா வாசித்தா இதான் அர்த்தம். ஆனா இப்ப நீங்க அதனால தான் நாங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது வெள்ளை ட்ரெஸ், அவ்வளவுதான். ஒயிட் பா 20 பவுன்ல தாலி இருந்தா ஏன் தாலியை பாரு 20 பவுன், உன் தாலி எத்தனை? தாலியே இல்லையா, மஞ்ச கயிறா? என் வளையல பாரு 5 பவுன் வளையல் பாரு 5 அப்பத்தை கொண்டு வந்தா வசதி இல்லாத ஐயோ பாஸ்டர் தர்ற வரை காத்திருப்போம் காத்திருந்தான். அதுதான் இப்போ ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நீலாம் யாரு? நீ சாதாரண ஏழை, நீ ஓரமா போ. தேவ ஜனமே, இந்த பாகுபாடு சபையில வரக்கூடாது. அப்பம் பிக்குதல் சரிக்கு சமமா இருக்கும். எல்லாரும் ஒண்ணு தேவ பார்வையில, பணக்காரனும் ஒண்ணு ஏழையும் ஒண்ணு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரே பங்கு தான் பரலோகத்துல தேவன் கொடுக்க போறாரு. நம்ம தசம பாகம் நிறைய கொடுத்தோம், அவன் தசம பாகம் கம்மியா கொடுத்தான், அதனால அவனுக்கு சின்ன சீட்டு எனக்கு பெரிய சீட்டுலாம் கிடையாது. உள்ளத்துக்குள்ள அப்பம் பிக்குதல்ல தேவ அன்புல நீ எப்படி இருந்த, இதைத்தான் கர்த்தர் பார்ப்பாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென், ஆமென். இது வசனத்தின்படி என்னது? திருவிருந்து எடுக்கிற அன்னைக்கு சொல்லுவோம், இந்த அப்பத்தை வாங்கி இந்த ரசத்தை புசி மரணம் வரைக்கும் அறிவிங்க. இது டெய்லி சொல்றது, மாசம் மாசம் சொல்றது. ஆனா உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? நான் எப்பவும் சொல்லுவேன், வேதாகமம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எழுத்தின்படியும் நிறைவேறும் ஆவியின்படியும் நிறைவேறும். இந்த வசனத்துல ரகசியம் என்ன இருக்கு? ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படிங்கிறார். நீங்க ராபோஜனம் எடுக்கும் போதெல்லாம் என்னத்தை தெரிவிக்கிறீர்கள்? மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எதுக்காக மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சொல்லுங்க? ரகசியம் அங்கதான் இருக்கு. ஏன் ராபோஜனத்துல இந்த வசனத்தை சொல்றாங்க? நம்ம சாப்பிடும் போதெல்லாம் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், அதுக்காக மட்டுமா திருவிருந்து? இயேசு உனக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுக்காக அடிக்கப்பட்டார். அதை நீ போய் சொல்லுங்க. அந்த மரணத்தை தெரிவி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திருவிருந்து எடுக்கியா, ஞானஸ்நானம் எடுத்துட்டியா, உன் அடுத்த டியூட்டி ஆத்துமாதாயம் பண்ணு அப்படிங்க. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்ட, அப்படியே வீட்டுல தூங்கிட்டு கிடக்காத. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஆமா, தன் வீட்டாருக்கு கூட சுவிசேஷம் சொல்லாத ஆளுக்கு நிறைய இருக்காங்க. ஆமா, அவ்வளவுதான். நான் ரட்சிக்கப்பட்ட நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அல்லேலூயா, அவ்வளவுதான். அடுத்தவனுக்கு சுவிசேஷம் அதை சொல்லி யார் அடி வாங்குறது? சொன்ன கேவலமா பேசுவான், சுவிசேஷம் அது மண்ணாகுது, அதெல்லாம் ஊழியக்காரர் பார்த்துக்கிடுவார். நீ திருவிருந்து எடுத்துட்டீங்கன்னா அப்பம் பிக்குதலின் அடுத்த பகுதி ஆத்தும ஆதாயம் தான். அவர் மரணத்தை நீ தெரிவிக்கணும். இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக உயிர்த்தார், இயேசு உனக்காக வரப்போகிறார், அவர் வரும் அளவும் அப்படி சொல்லுங்க. அவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிச்சுக்கிட்டே இரு, அறிவிச்சுக்கிட்டே இரு, ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கொண்டே இரு. தேவ ஜனமே, அப்ப அப்பம் பிக்குதல்ல அந்த ஆத்தும ஆதாயத்துல நீ உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு, ரைட்டு, பரலோக டிக்கெட் கிடைச்சிட்டுன்னு அசால்ட்டா இருக்க கூடாது. கொடுக்கப்பட்ட வேலை. ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோம்? என்னை போல இன்னொருத்தர ஞானஸ்நானம் எடுக்க வைக்கணும், அவ்வளவுதான். நான் எடுத்தது போதாது, என் மனைவி எடுக்கணும், என் புள்ள எடுக்கணும், என் சொந்த பந்தம் எடுக்கணும், என் அக்கம் பக்கத்தினர் எடுக்கணும். இந்த வாஞ்சை வரணும். நீ அப்பம் பிக்குதல்ல சரியா இருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா சோத்தை மட்டும் பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீ வீட்டுல சப்பாத்தியும் ரொட்டியும் பிச்சு பிச்சு கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உண்மையான அப்பம் பிக்குதலுக்கு உண்டான அர்த்தம் விளங்கலன்னு அர்த்தம். தேவ ஜனமே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5, 6, 7 வசனங்கள்ல, நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே,
அவைகள் கள்ள போஜனமாமே. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. நீ புசித்து துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். இது உலக பிரகாரமான அப்பம்புக்குதல். இது உலக பிரகாரமான அப்பம்புக்குதல். வாங்க சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க அம்மா. மனசுக்குள்ள எல்லாம் வந்து தொலைஞ்சாலே எனக்கு தான் காசு இருக்கு, உனக்கு கொண்டு எங்க காசை கொடுக்க. இப்போ ஹோட்டல்ல உட்காந்துருக்கீங்க டீ குடிக்க. ஆமா, ஒருத்தன் டீ குடிக்க வாரான், ஐயோ இவனுக்கும் சேர்த்துல டீ வாங்கி கொடுக்கணும். இப்போ ஹோட்டல்ல சாப்பிட உட்காந்துருக்கீங்க, ஒருத்தன் வாரான், ஐயோ இவனுக்கு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தண்ணி கூட வாங்கி கொடுக்காதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்யறவங்கள நமக்கு தெரியுங்க. நம்ம என்ன மிருகமா? இல்ல மிருகத்துக்கு கூட தெரியும், அது கூட அந்த அறிவு இருக்கு. நம்மளை வெறுப்பவர்களையும் நம்மை விரும்புவர்களையும் அடையாளம் தெரியாதா நமக்கு? உங்களை வெறுக்கிற வீட்டில் கஞ்சி குடிச்சிடாதீங்க, உங்களை வெறுக்கிற வீட்டில் தண்ணி குடிச்சிடாதீங்க, வாந்தி பண்ணி வியாதியை வாங்கிடுவேன் இருக்கு இல்லையா? அதனால அது வேண்டவே வேண்டாம். அந்த அப்பம்புக்குதல் நமக்கு வேண்டாம். ஆவிக்குரிய அப்பம்புக்குதல் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அந்த அப்பம்புக்குதல் தர்மத்தையும் காட்டுகிறது. தர்ம சகாயம் பண்ணுங்க, ஊழியத்தை தாங்குங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆனா மனுஷர் பார்க்கிற விதமா செய்யாதீங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 நாள்ல மனுஷர் காண வேண்டும் என்று வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென், ஆமென். ரொம்ப துக்கமான விஷயம் என்ன தெரியுமாங்க? நான் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். ஆவிக்குரிய சபை இல்லை, வேற சபை. அந்த சபைக்கு நான் போயிருக்கிறேங்க. அந்த சபையில எனக்கு முன்னால டேபிள் வச்சிருக்காங்கல்ல, அந்த டேபிள்ல கார்னர்ல ஒரு ஆள் பேர் உபயம் அப்படின்னு போட்டு இருக்கு. எனக்கு மேல இருக்க டியூப் லைட்டை பார்க்க உபயம் அப்படின்னு போட்டு பேர் இருக்கு, ஃபேன்ல பேர் இருக்கு, எல்லாத்துலயும் பேர் 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 கண்டவன் பேர் இருக்கு, பல பேர் இருக்கு. அப்படியே நான் அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க அப்படின்னு. இதெல்லாம் மக்கள் வாங்கி கொடுத்ததுங்க. சில பேர்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, டியூப் லைட் இருக்கு, எரிச்சுக்கிட்டு இருக்கு, டியூப் லைட்ல இருந்து வெளிச்சமே வரலங்க. ஏன் தெரியுமா? கருப்பு மைட் அவன் பேர பெருசா எழுதியிருக்கான், டியூப் லைட்டே மறைச்சிட்டு அவன் பேரு, வெளிச்சத்தையே காணும். ஏன்னா நீ எதுக்குள்ள டியூப் லைட் வாங்கி மாட்டின? சபைக்குள்ள வெளிச்சம் வர்றதுக்கு தானே மாட்டின, உன் பேரை எழுதுறதுக்கா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்ட்டு. ஆமா, இந்த 5 மணி ஜபத்தில் இருக்கிற அநேகரை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். ஒவ்வொரு முறை காணிக்க தரும்போது ப்ளீஸ் பாஸ்டர் என் பேரை சொல்லிடாதீங்க, ப்ளீஸ் 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 சொல்லிடாதீங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. என் பேரை சொல்லவே நான் ஒரு ஓட்டவை எப்படியா சொல்லிடுவேன், என் சந்தோஷத்துல சொல்லுவேன். ஆக இப்படிலாம் செய்யறாங்களே மக்கள், அப்படி சந்தோஷத்துல சொல்லுவேன். அவங்க ஐயோ பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே அப்படிம்பாங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா வேதம் அப்படித்தான் வளர்த்துருக்கு, அப்படித்தான் சொல்லுது வேதம். பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை, பாத்திரம் இல்லைன்ட்டு நீ சொல்லிட்டீங்கன்னா பரலோகத்தில் பங்கு இல்லை, பூமியில முடிஞ்சு போச்சு உன் பங்கு. இன்னார் கொடுத்தார், முடிஞ்சு போச்சு. இன்னாருக்கு பூமியில பங்கு, பரலோகத்தில் இல்லை. ஆகையா நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் தாரை தம்பட்டம் டம்படக்கன கொட்டடிச்சு டனக்கு கொட்டடிச்சு ஊரே வேடிக்கை பார்க்க கொட்டடிச்சு தாரை பூன்னு ஊதிட்டு போவான். எல்லாரும் என்னாச்சுமாங்க, இந்த ஆளு நம்ம சர்ச்சைக்கு ஒரு பெருசா செய்யறாம இருந்தாலு பத்தியா, அதான் அப்படியா? ஆண்டவர் சொல்றாரு அப்படி செய்யாத அப்படிங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். தாரை போட்டு அடிச்சு தம்பட்டம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. இன்னார் இப்படி செஞ்சாங்க, ஆஹா முடிஞ்சு போச்சு, பலன் பூமியிலே முடிஞ்சு போச்சு. 3வது வசனம் சொல்லுது, நீயோ என் பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீயோ
தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. வலது கையில கொடுத்தா இடது கையில தெரியக்கூடாது. அவ்வளவு பாருங்க, தன் தன் சரீரத்தில் இருக்கிற வலது கைக்கும் இடது கைக்குமே தெரியக்கூடாது. பிறருக்கு தெரியலாமா? அப்போ தெரியக்கூடாது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. ஆமா, பேர் சொல்ல விரும்பல. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த ரங்கத்துல ஆலயத்துக்கு செஞ்சுட்டு அவங்க சொல்ற சாட்சியெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்னையாலேயே நம்ப முடியல. அப்படிங்களா ஐயா? சரி, ஆனா சொல்லுவாங்க வெளியே சொல்லிடுறாங்க அப்படிம்பாங்க. அவ்வளவு 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 ஆண்டவர் ஆசிக்கிறாங்க. அளவில்லாம இந்த உலகத்துல என்ன தேவையோ ஒரு மடங்கு அவருக்கு தேவைன்னா ஆண்டவர் 100 மடங்கு கொடுக்காரு. ஆச்சரியமா இருக்கு. சொல்றாங்க சாட்சியெல்லாம் சொல்லணும்னா நாள் கணக்காய் போகும், அவ்வளவு இருக்கு. நான் ஆண்டவருக்காக செய்ய 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 தேவன் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்பம் விக்குதல் சரியா இருக்கணும், ரொம்ப சரியா இருக்கணும். உலக பிரகாரமான அப்பம் அல்ல இது. இது ஆவிக்குரிய அப்பம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பழகிடணும். நம்ம இதுல ஞானஸ்நானம் எடுத்த பிறகு விளம்பரமே வேண்டாம். நமக்கு நம்ம மறைஞ்சு ஒளிஞ்சு கிடப்போம். ஆவிக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தாங்க ஆவிக்குரியவங்களை புரிஞ்சுக்கிட முடியும். நீங்க மாம்சத்துல இருந்து நான் ஆவிக்குள்ள இருந்தா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஆவிக்குள்ள இருந்து நான் மாம்சத்துல இருந்தாலும் புரிஞ்சுக்கிட முடியாது. நான் ஆவிக்குள்ள இருக்கும்போது நீங்களும் ஆவிக்குள்ள இருந்தா நம்ம புரிந்து கொள்வோம், ஆவிக்குள்ள நடப்போம், பரலோகத்தை சுதந்தரிப்போம். 4வது 5வது காரியத்தை பார்க்க நேரம் இல்லை. அடுத்த வாரம் நான் மறந்துடுவேன். கிங்ஸ்டன் பிரதர் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஆள் தான் எழுதுகிறீங்களோ என்னமோ தெரியல, எழுதி வச்சுக்கோங்க. நான் 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? 4வது 5வது நான் சொல்லலை. ஞானஸ்நானம் பிறகு எப்படி வாழ வேண்டும், ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும், 5 பாயிண்ட் இருக்கு. 3 தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஜெபம் பண்றதை பத்தி இன்னும் சொல்லலை. நான் அடுத்து உறுதியாய் தரித்திருப்பதை குறித்து சொல்லலை. அடுத்த வாரம் சொல்லணும். எனக்கு ஞாபகப்படுத்துங்க, எனக்கு மறதி ரொம்ப இருக்கு, அதனால ஞாபகப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரமபிதாவே தகப்பனே, நீ விதைக்க சொன்ன விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்பா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கப்பா. ஞானஸ்நானம் என்பது விளையாட்டு அல்ல கர்த்தாவே, ஏனோ தானோ என்று வாழ்வதற்காக அல்ல அப்பா. உம்முடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு நடத்துகிற பாதை அப்பா. பரலோகத்தின் சாவி அங்கதான் கிடைக்கும் ஏசப்பா. அந்த சாவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அதை தொலைச்சிடக்கூடாதப்பா. சாவியை பத்திரமா வச்சிருந்து தனக்காக கட்டப்பட்ட வீட்டை திறப்பதற்கு அந்த சாவி ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் கையில பத்திரமா இருக்கட்டும். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளரட்டும்பா. எதிர்த்து நிற்காதபடிக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளர கிருபை செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க அப்பா. நம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்பா. இந்த ஆசீர்வாதத்தை இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் பெற்றுக்கொள்வார்களாக. ஒரு குறைவில்லாமல் எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறட்டும் சுவாமி. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் காண செய்யுங்க. இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட நீங்க அழைக்கலப்பா. அவங்க செழிப்பா இருக்க அழைக்கப்பட்டவர்கள். செழிப்பு கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க, தேவைகளை சந்தித்து கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுங்க, வியாதி பலவீனத்தை எடுத்து போடுங்க அப்பா. எல்லா வியாதி பலவீனங்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது 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 விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், என் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி பலவீனங்களும் இப்பொழுது இந்த வினாடி என்னை விட்டு வெளியேறுகிறது என்று விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளின் வியாதி பலவீனங்களும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ரிக்கபலபரப திவினமரபா திரா 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 திரபலக்க திரபலக்க திரா 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 ஷிபிலிபி திவினமரபா ரிக்கபரப திவினமரபா திரா 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 திரா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா,
ஆலய கட்டுமான பணியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிங்க. கோடா கோடி நன்றி. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞானஸ்நான ஆராதனை மகிமையுள்ள ஆராதனையாக, பரலோகமே உற்று நோக்கி பார்க்கிற ஆராதனையாக இருக்கட்டும்பா. ஒரு ஏழை சபை சுவாமி, ஒரு ஏழை ஊழியக்காரன், உம்முடைய பிள்ளை கர்த்தாவே, இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற அப்பா எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாரும் இன்னொரு முறை உங்க மைக்க ஆன் பண்ணி சந்தோஷமா உற்சாகமா 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you, God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.